இன்றைய நாளுக்கான தலைப்பு நேற்றைய தினம் சமூக ஊடகங்களில் அதிகமாக பேசப்பட்ட 1986 ஆண்டு 4ஆம் இலக்கம் எனப்படும் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகள் சட்டத்தை திருத்துவது தொடர்பான புதிய வர்த்தமானி தயாரிக்கப்பட்டுள்ளது தொடர்பானதாகும். இதில் முக்கிய நோக்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள சிறப்பு சலுகைகளை ரத்து செய்தல் மற்றும் திருத்தங்கள் கொண்டு வருவது என்பனவாகும். இந்த சட்டம் மூலம் 2025ஆம் இலக்கம் என்ற ஜனாதிபதிகளின் உரிமையை நீக்குதல் சட்டமூலம் என அறியப்படுவதோடு 1986ஆம் ஆண்டு 4ஆம் இலக்கம் என்ற ஜனாதிபதிகளின் உரிமைகள் சட்டம் இதன் மூலம் நீக்கப்படுகின்றது. அதேபோல் இது கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் பிரசார மேடைகளில் வாக்குறுதியாக மக்களுக்கு கூறப்பட்டதை நிறைவேற்றும் நோக்கத்துடன் அரசாங்கம் செயல்படுகின்றதை காட்டுகிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கு பின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகள் தொடர்பாக தீர்மானிக்க நீதிபதி KD சித்ரசிறி தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அந்த குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சட்டம் மூலம் அமுல்படுத்த ஆரம்பிக்கும் திகதி மற்றும் அதற்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதி அல்லது ஜனாதிபதியின் விதவைக்கு வழங்கப்படும் வீடு அல்லது மாதாந்த கொடுப்பனவு, முன்னாள் ஜனாதிபதி அல்லது முன்னாள் ஜனாதிபதியின் விதவைக்கு வழங்கப்படும் மாதாந்த செயலாளர் கொடுப்பனவு, உத்தியோகபூர்வ போக்குவரத்து மற்றும் அனைத்து பிற வசதிகளும் இனி வழங்கப்படாது அல்லது செலுத்தப்படாது என்றும் குறிப்பிடப்படும். அத்தோடு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த உடனே தூதரக பணிகள், அரசு நிறுவனங்களின் தலைமை பதவிகள் போன்றவற்றை உறவினர்கள் நண்பர்களுக்கு வழங்குதல் போன்ற நடைமுறையை நிறுத்துதல், ஜனாதிபதியின் தனிப்பட்ட செலவுக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைத்தல், அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் அரச வீடுகள் மற்றும் பிற சலுகைகளை நிறுத்துதல், அரச வாகனங்களை தவறாக பயன்படுத்தும் பழக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருதல் போன்றவை நிறுத்தப்பட்டது. இவை அரசியல் முறையின் மாற்றத்துக்காக அரசின் முக்கியமான முடிவுகளாக கருதப்படுகின்றன. மேலும் பொருளாதார நெருக்கடியின் போது கூட கடந்த கால அரசியல்வாதிகள் தங்கள் சலுகைகளை விரும்பியபடி அனுபவித்த முறையை மாற்றும் நோக்கத்துடன் புதிய அரசாங்கம் புதிய அரசியல் கலாச்சாரத்திற்கு வழிவகுப்பதையே இது காட்டுகிறது. மேலும் மக்களுக்கு பொறுப்பு கூறக்கூடிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான தேவையும் இதில் அடங்கியுள்ளது. இந்த சட்ட திருத்தங்கள் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளில் ஏற்படும் மாற்றங்களுடன் எதிர்காலத்தில் அரசியலுக்குள் பொது நல குழுக்கள் செயல்பட வழிவகுக்கும் சூழலை உருவாக்கும். அதே நேரத்தில் தனிப்பட்ட நோக்கங்களுக்காக அரசியலில் இருப்பவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாகவும் கடந்த அரசியல் கலாச்சாரத்தின் முடிவும் இதில் அடங்கியுள்ளது.